நண்பர்கள் அவருக்கு வணக்கம். நான் தான் உங்க கிருப்சன் பேசுறேன். நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல ஜாயின் பண்ணாம இருந்தா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து லைவ் ட்ரேடிங் சிக்னல்ஸ் கிடைக்கும். கிவ்அவே இருக்கும். டெய்லி பார்த்தோம் அப்டின்னா, என்ன ரீசனால பை எடுக்கிறோம், என்ன ரீசனால செல் எடுக்கிறோம் அப்படிங்கிறத சார்ட்டாவும் டிரா பண்ணி குடுத்துருவேன். அட் த சேம் டைம் வீடியோவாவும் உங்களுக்கு வந்து YouTubeல போஸ்ட் ஆயிரும். Instagramலயுமே போஸ்ட் ஆயிரும். ஓவரால் வீக்லி பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 7 டூ 10 கால்ஸ் இருக்கும். ஒரு பேசிவா ஒரு இன்கம் பெர் மந்த்துக்கு எப்படி சம்பாரிக்கணும் அப்படிங்கிற செட்டப்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல குடுத்துருவேன். நீங்க ட்ரேடிங் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து யூஎஸ்டிடி தேவைப்பட்டுச்சு அப்டின்னா, பெஸ்ட் பிரைஸ்ல நீங்க வந்து பையிங்கும் பண்ணிக்கலாம். செல்லிங்குமே பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு இந்த மாரி மென்மேலும் அப்டேட்ஸ் வேணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, ஒரு வீடியோக்கு கீழயும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ற லிங்க் குடுத்திருப்போம். இல்ல ஆல்ரெடி நீங்க அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்டின்னா, ஐபி சேஞ்ச் பண்ற ஸ்டெப்ஸுமே குடுத்திருப்போம். ஜஸ்ட் அந்த லிங்க கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு அக்கவுண்ட் ஓப்பனிங் பண்றதுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். இந்த லிங்க் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து விஐபிஎஸ்எஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி முற்றிலும் ஃப்ரீயா கிடைச்சிரும். நம்ம ஏன் இந்த புரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நீங்க ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே அஷ்யூர்டா உங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் இருக்கு. Amazonலேருந்து Flipkartல இருக்கு. Amazonல இருந்து Flipkart வர ஏ டூ இசட் நீங்க எல்லாமே ஷாப்பிங் பண்ணியே நீங்க வந்து ஒரு பேசிவா இன்கம் பண்ணிக்கலாம். நீங்க வந்து டெபாசிட் பண்ற ஒரு ஃபண்டுக்குமே உங்களுக்கு வந்து போனஸ் இருக்கு. அந்த போனஸுமே வந்து நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். அந்த அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து விஐபி சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல சொல்லிக் குடுத்துருவேன். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா, எங்க என்ட்ரி ஆகணும், எங்க எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா கிடைக்கும். இந்த வீடியோல கோல்டோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் டெக்னிக்கலாகவும் சரி, ஃபண்டமெண்டலாவும் சரி, எங்க ஃபால் ஆகணும், எங்க பை ஆகும், என்னென்ன ரீசனால ஃபால் ஆகும், என்னென்ன ரீசனால புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா சொல்லப் போறேன். ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பாருங்க. எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ப்ராப்பரா நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணிக்கணும். டிரா பண்றது மூலமா ஷார்ட் டெர்ம்ல நம்ம வந்து ஒரு தப்பான கால் எடுத்தாலும், லாங் டெர்ம்ல அது வந்து நமக்கு ப்ராஃபிட்டபிளா முடியும். வழக்கம் போல நம்மளோட ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கலாம். லோவா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து 2358. ஹையா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து 2530 வரைக்கும் மார்க்கெட் போயிருந்துச்சு. அத நான் கிளியரா டிரா பண்ணிக்கிறேன். பேரலலா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. லோ வந்து இங்க 2364 இந்த இடத்துல கனெக்ட் ஆகி ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. கிளியரா நம்ம வந்து அதில டிரா பண்ணியாச்சு. மார்க்கெட் ஒரு டே டைம் ஃப்ரேம்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கு. நம்ம ஏன் இந்த லைன் எடுக்கல அப்படின்னா, மார்க்கெட் ஓவராலா ஒரு ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்ல இருந்து அந்த ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணியிருக்கிறதுனால, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் எடுத்திருக்குமே தவிர, மத்தபடி எதுவுமே கிடையாது. ஸோ, இந்த கன்சாலிடேஷன் பாக்ஸ் வந்து இப்ப வேலிட் இல்ல. இப்போ மார்க்கெட் ஒரு கிளியரா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்க மார்க்கெட் என்ன ஆகும்? ஒரு ஹை போயிட்டு ஒரு ஹைல இருந்து ஒரு லோ, ஒரு ஹை போயிட்டு, அகைன் பிரேக் அவுட் பண்ண ரீடெஸ்ட் பண்ணிட்டு, அகைன் ஒரு ஹை போய் ஒரு ஃபால் ஆகும். டைரக்ஷன் அப்படிங்கிறது பை தான். கரெக்ஷன் ஆகப்போகுது. இதுதான் நான் வீக்லி வீடியோல சொல்லியிருந்தேன். ஓவரால் கோல்ட பொறுத்தளவுக்கு புல்லிஷ் தான். பட் ஒரு ஷார்ட் டெர்ம் ஃபால் ஆயிட்டு ஒரு கிளியரான ஒரு புல்லிஷ் ஆகப்போகுது. தென் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணா லாங் டெர்ம் டைரக்ஷன் வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து கேப்சர் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு நீங்க இந்த இடத்துல ஒரு பை அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லாங். இந்த இடத்துல நீங்க பை அடிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஸ்டாப் லாஸ்லாம் போகும். மார்க்கெட் இங்க வர ஸ்டாப் லாஸ் ஆகும். பட் என்ன ஆகும்? இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு லாங் டேர்ம்ல போகும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா முடியும். அதனால தான் நம்ம வந்து ட்ரெண்ட கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ மார்க்கெட் செல் ஆகும் அப்படிங்கிறத தெளிவா வீக்லி ஓவர்வியூல சொல்லிட்டேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் அடுத்து எந்தெந்த லெவல்ஸ்ல போய் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா இருக்கும். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா நமக்கு ஒரு ஆல் டைம் ஹையா 2528ல இருந்து 2531 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது நம்மளோட ஹையும் கூட. கிளியரா அத இதில மென்ஷன் பண்றேன். 2351 நம்மளோட ஹை. கரெக்ட்டா? லோவ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து 2471 அப்படிங்கிறது ஆகஸ்ட் 22ஆம் தேதி வந்துருந்துச்சு. நம்மளோட லோ அப்படிங்கிறத நம்மளோட சப்போர்ட் ஜோனா எடுத்தாச்சு. இப்ப மார்க்கெட் ஒண்ணு அடுத்தபடியா நமக்கு 2531 போகணும். இல்ல அப்படின்னா லோவா 2470 அப்படிங்கிற ஜோனுக்கு வரணும்.
ஸோ இன் பிட்வீன் கேப்ல டைரக்ட்டா மார்க்கெட் இங்கேருந்து ஃபாலோ உடனே மேலயோ போகாது. இம்மீடியட்டா நமக்கு எங்கெங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எங்கெங்க சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அங்கேருந்து ரீட்ரேஸ்மென்ட் ஆகும். அண்ட் தென் இப்போ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ வந்து தெளிவா டிரா பண்ணிடலாம். ரெசிஸ்டன்ஸ் R1 R1 வந்து எங்க இருக்குன்னா, ஆல் டைம் ஹைல இருக்கு. அத கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம். நம்மளோட சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இங்க 2471 அப்படிங்கிறதுல இருக்கு. இது நம்மளோட சப்போர்ட் அப் டூ அப்படிங்கிறத வச்சுக்கலாம். சாரி சப்போர்ட் 1 சப்போர்ட் 1 இது வந்து லோ, அதாவது 2 வீக்ஸ் லோ. இது நம்மளோட சப்போர்ட் 1 அப்படிங்கிறத கிளியரா இதுல வந்து மென்ஷன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இன்டர்மீடியேட்டா நமக்கு எங்கெங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் டிரா பண்ணணும். இது நமக்கு வந்து பேரலலான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. பேரலல் அப் ட்ரெண்ட் மார்க்கெட். ஸோ கிளியரா அதையுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இம்மீடியேட்டா எங்கெங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் வாட்ச் பண்றதுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு எங்க பிரேக் குடுத்திருக்கு பாருங்க. ஒரு லோ இருக்கும்போது நம்ம 2512 அப்படிங்கிற ஜோன பிரேக் குடுத்திருக்கு. அப்போ சப்போர்ட்டா இருந்த ஜோன் என்ன ஆயிருக்கும்? ரெசிஸ்டன்ஸா மாறி இருக்கும். சிம்பிள். நமக்கு எங்க சப்போர்ட் பிரேக் பண்ணியிருக்கோ, அது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த இடத்துல 2513 அப்படிங்கிறதுல நமக்கு வந்து பிரேக் பண்ணியிருந்துச்சு. ஸோ அத இன்னும் கொஞ்சம் சிம்பிளா நான் வந்து ஷோ பண்ணிக்கிறேன். இது நம்மளோட முதல் டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன். கிளியரா அத மென்ஷன் பண்ணிருவோம். ரெசிஸ்டன்ஸ் 4 ஹவர்ல. அப்போ சப்போர்ட் எங்க இருக்கு? இம்மீடியட்டா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 2490 அப்படிங்கிறதுல நம்மளோட சப்போர்ட் இருக்கு. இங்க. அத கிளியரா மென்ஷன் பண்ணியாச்சு. இது நம்மளோட சப்போர்ட். இம்மீடியட் சப்போர்ட்டும் டிரா பண்ணியாச்சு. இம்மீடியட்டா இருக்கிற ரெசிஸ்டன்ஸும் டிரா பண்ணியாச்சு. இப்போ டே டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கலாம். கரெக்ட்டா நமக்கு வந்து இம்மீடியட்டா இருக்கிற சப்போர்ட்டும் டிரா பண்ணியாச்சு. ரெசிஸ்டன்ஸும் டிரா பண்ணியாச்சு. ரொம்பவே தெளிவா. இதுல உங்களுக்கு டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கும் சரி, எனக்கும் சரி நீங்க வந்து டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு அனலைசிஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு ப்ரொஜெக்ஷன் குடுக்கணும். ஒரு செல் ஆகுமா? இல்ல புல்லிஷ் ஆகுமா? அப்படிங்கிறத என்ன பொறுத்தளவுக்கு நான் வந்து ப்ரொஜெக்ஷன் குடுக்க போறேன். மார்க்கெட் வந்து செல். எங்கேருந்து செல் ஆகும் அப்படின்னா, நமக்கு 2512லிருந்து செல் ஆகும். ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 2532 டார்கெட் பிரைஸ் வந்து 2470 அப்படிங்கிறத வச்சிருக்கோம். இது வந்து ஷார்ட். செல்லிங் அப்படின்னா ஷார்ட்ன்னு வச்சுக்கலாம். 2513ல இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து செல் எடுக்கலாம். முதல் டார்கெட் பிரைஸா 2493லேருந்து 90. லேட்டரா வந்து 2471 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் பிரைஸ். ஸ்டாப் லாஸ் பிரைஸ் அப்படிங்கிறத நம்மளோட ஹையா நம்ம வந்து 2530ல 31ல கூட நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இப்போ என்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா சொல்லப் போறேன். சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்க்கும்போது நமக்கு கிளியரா ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு. சாரி. பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் என்ன ஆகும்னா, கண்டிப்பா ஒரு ஃபால் தான் ஆகும். இந்த இடத்துல நமக்கு வந்து கிளியரா ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. அத கிளியரா இதுல மென்ஷன் பண்றேன். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். இதுல வந்து கிளியரா வந்து நமக்கு வந்து ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. இது வந்து நமக்கு முதல் ரீசன். 2வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல நமக்கு ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கிடைச்சிருக்கு. பட் குளோசிங் வந்து ரொம்பவே பக்கத்துல வச்சதால ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கிடைச்சிருக்கு. அதையும் கிளியரா இதுல மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நம்மளோட 2வது கன்ஃபர்மேஷன். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் பிளஸ் பியரிஷ் என்கல்ஃபிங் வந்து நமக்கு கிளியரா கிடைச்சது அப்படினால 2யுமே டிரா பண்ணி தூக்கி போட்டுறலாம். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் பிளஸ் பியரிஷ் என்கல்ஃபிங்.
பேரிஷ் ஸ்விங்கிங் டாப்பும், பேரிஷ் என்கல்ஃபிங்கும் நமக்கு வந்து இங்க கிளியரா கிடைச்சதுனால, நம்ம வந்து செல் எடுத்திருக்கோம். இது வந்து நம்மளோட 2வது ரீசன். கிளியரா டாப்லயே வச்சுக்கலாம். 3வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ரீடெஸ்ட் தான் கொடுக்கும். ஸோ, அப்ப அந்த ரீடெஸ்ட் எங்க? கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பிரேக் குடுத்துருக்கு. அப்ப ரீடெஸ்ட் இங்கருந்து மேல குடுத்து, முதல் டார்கெட் பிரைஸா 2492 லேட்டரா நமக்கு வந்து 2472 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான டார்கெட்டா இருக்கும். ஸோ, இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும். சிங்கிள்ல வந்து நமக்கு ஒரு பேரிஷ் ஸ்பின்னிங் டாப்பு, டபுள்ல பார்த்தோம் அப்படின்னா பேரிஷ் என்கல்ஃபிங் கிடைச்சிருக்கு. ட்ரிபிள்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்தவித கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. சார்ட் பேட்டர்னுமே எனக்கு எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல. அண்ட் தென் இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல கோல்டு என்னென்ன ரீசனால ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவா சொல்லப் போறேன். அதையும் கொஞ்சம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, என்ன ரீசனால ஃபால் ஆகுது அப்படிங்கிறத ரொம்பவே சுலபமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் பெருசாயிருச்சுன்னு நெனைக்கிறேன். என்னடா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கேன்னு பார்த்தேன். ரைட் ஓகே. ஓவராலா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ டே டைம் ஃப்ரேம்ல என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஒரு பேரிஷ் ஸ்பின்னிங் டாப்பு, ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் அண்ட் தென் ஒரு பிரேக் அவுட் பண்ண சொல்ல ரீடெஸ்ட் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு பேரிஷ் ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிறது எங்க விழுந்திருக்குன்னா, ஒரு ஆல் டைம் ஹைல விழுந்திருக்கு. ப்ரீவியஸா நமக்கு வந்த பேரிஷ் ஸ்பின்னிங் டாப்லாம் பாருங்க. பேரிஷ் ஸ்பின்னிங் டாப்பே விழல. ஒரு ஹைல பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க இன்வாலிட், ஒரு இன்வாலிட், ஒரு இன்வாலிட். ஸோ எல்லா இடத்துலயும் நமக்கு இன்வாலிடா இருக்கும்போது, இங்க நமக்கு ஒரு வேலிடா ஒரு கிடைச்சிருக்கு. ஒரு கன்சால்டேஷன்ல கிடைச்சதுனால, நம்ம கிளியரா வந்து ஒரு செல் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அழகா எடுத்திருக்கோம். இப்போ என்ன ரீசனால மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரிஞ்சிருக்கும். முதல் டார்கெட் பிரைஸா 2494 லேட்டரா 2470 ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 2530 அப்படிங்கிற ஜோன்ல வச்சிருக்கோம். அண்ட் தென் இன் பிட்வீன் கேப்ல மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து விக் விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. 2520ல வந்து விக் விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இத நம்ம வந்து லிக்விடிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேண்டில் மட்டும் மேல போயிட்டு உடனே வரும். இது வந்து லிக்விடிட்டி ஜோன் பிளஸ் ஸ்டாப் லாஸ் ஹண்ட். நெறைய பேர் ஸ்டாப் லாஸ் வந்து இங்க தூக்குறதுக்கு மார்க்கெட் ரெடியா இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஏரியா. ஸோ அதையும் நம்ம கிளியரா இதுல மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறத டே டைம் ஃப்ரேம்ல சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல சொல்லப் போறேன். என்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத. ஒரு ஸ்கிரீன்ஷாட் கேப்சர் பண்ணிக்கிறேன். ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்றதுக்காக. XAE USDயோட /கோல்டோட வீக்லி செல் ப்ரொஜெக்ஷன். டேட் பார்த்தோம் அப்படின்னா 01/09/24 ஒரு ஹைலைட் பண்ணிக்கிறேன். கோல்டோட வீக்லி செல் ப்ரொஜெக்ஷன். ரைட் ஓகே. ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் கேப்சர் பண்ணியாச்சு. இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லயுமே நம்ம வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணிக்கலாம். சார்ட்ல போயிட்டேன். 4 ஹவர் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல என்ன ரீசன்னால மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறதையுமே தெளிவா சொல்லப் போறேன். முதல் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 4 ஹவர்ல நம்மளோட ட்ரெண்ட் லைன மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ எந்த இடத்துல அப்படின்னா ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறேன். நமக்கு லோவா பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் 2431 ஷார்ட் டர்ம் அப் ட்ரெண்ட்ல இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்ட் லைன கனெக்ட் பண்ணி மார்க்கெட் பாருங்க இப்படி இருக்கு. இத கொஞ்சம் டைட்டன் பண்ணிக்கிறேன். 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் ட்ரெண்ட் லைன் இன் 4 ஹவர். ஸோ 4 ஹவர்ல மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ண ஜோன மார்க்கெட் என்ன ஆகும்? ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபால் ஆகும். ஸோ அதே தான். ஒரு ரீடெஸ்ட், ஒரு ஃபால். நம்ம டே அனலைசிஸ்ல பண்ணதும் கரெக்ட்டா மேட்ச் ஆகுதா? ஸோ இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா. 2வது என்ன அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் பிரஷர் கிடைச்சிருக்கு. பிளஸ் செல்லிங் மொமெண்டம் கிடைச்சிருக்கு. ஒரு செல்லிங் மொமெண்டம் வந்துச்சு, ஒரு செல்லிங் மொரபோஸ் வந்துச்சு அப்படின்னா, பியரிஷ் மொரபோஸ் வந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் என்ன ஆகும்னா, நல்ல ஒரு செல்லிங் ஆகி நியரஸ்ட்டா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ ஒபே பண்ணும். ஸோ அப்ப நியரஸ்ட்டா இருக்கிற சப்போர்ட் ஒபே பண்ணும். 2494 லேட்டரா வந்து இங்க போகும்.
ஸோ ஓவராலா நமக்கு வந்து ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணும்போதும், மார்க்கெட் கிளியரா நமக்கு வந்து ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான் குடுத்திருக்கே தவிர, வேற எதுவுமே குடுக்கல. அட் த சேம் டைம் 4 ஹவர்ல மேல பார்த்தோம் அப்டின்னா, இங்கேயுமே நமக்கு வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. ஸோ முழுக்க வந்து ஒரு கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன பேஸ் பண்ணியும், பிரேக் பண்ண ஸ்ட்ரக்சரே வச்சு நம்ம வந்து வீக் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்டின்னா 2470 ஸ்டாப் லாஸ் வந்து ஜஸ்ட் 2431 இன் பிட்வீன் கேப்ல நம்மளோடது 2417, 18 வரைக்கும் வந்தா கூட செல் எடுக்கலாம். நல்லா ஒரு செல்லிங் பிரஷர். கோல்டு பொறுத்தளவுக்கு ஷார்ட் டெர்ம் செல்லிங், லாங் டெர்ம் பை. ஸோ இந்த டார்கெட் வந்து மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேக்குள்ள அச்சீவ் ஆயிடும். ஸோ கவனமா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இப்ப டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டலா இப்ப DXY கூட ரிலேட் பண்ணி மார்க்கெட் என்ன ரீசனால ஃபால் ஆகும் அப்படிங்கிறத ரொம்பவே அழகா பார்த்துடலாம். ஸோ DXY வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா, கோல்டு வந்து புல்லிஷ் ஆகும். கரெக்ட்டா? ஸோ அதே தான் இப்போ நம்மளோட ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணிடலாம். மார்க்கெட் டே டைம் ஃப்ரேம்ல எடுத்துக்கிறேன். லாஸ்ட் வீக் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஏன் ஒரு புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா, இங்க நம்மளோட சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்திருக்கா? டே டைம் ஃப்ரேம்ல. இப்போ வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் டெர்ம் அப்படிங்கிறதுனால. நம்மளோட ஹைய பார்த்தோம் அப்படின்னா 102.255. இமிடியேட்டா இருந்த சப்போர்ட் ஜோன் வந்து ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துன்னு பார்த்தா, குடுக்காம இங்க இருந்து ஒரு கிளியரா ஒரு புல்லிஷ் ஆயிருச்சு. இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து. இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஆயிருச்சு. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆயிட்டு, இங்க இருந்து ஒரு ஃபால் ஆகி, ஒரு ரீடெஸ்ட் குடுத்து அகைன் ஒரு ஃபால் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக், ஸ்ட்ரக்சர வந்து பிரேக் பண்ணி, கிளியரா ஒரு புல்லிஷ் ஆயிட்டு. ஸோ அப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் என்ன? ஒரு DXY பொறுத்த அளவுக்கு ஒரு லாங் போக போகுது. இந்த இடத்துல இருந்து ஒரு லாங். கொஞ்சம் ஃபால் ஆகி 102 அப்படிங்கிற ஜோனுக்கு வந்துட்டு ஃபால் ஆகும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எங்க வச்சிருப்போம்? அதோட லோவா 101.164 அப்படிங்கிற ஜோன்ல வச்சிருப்போம். ஸோ எப்போ கோல்டு வந்து மேல போகுதோ, கோல்டு வந்து கிளியரா ஒரு எங்க போகும்? ஒரு ஃபால் ஆகும். ஸோ இமிடியேட்டா பிரேக் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணும். அப்ப என்ன ஆகும்? கோல்டு 2515லிருந்து 2510 போகும். இந்த இடத்த ஒபே பண்ணி மேல போகும்போது கோல்டு வந்து நல்லாவே ஃபால் ஆயிடும். ஸோ DXY பொறுத்த அளவுக்கு நம்ம அனலைசிஸ் பண்ணிட்டோம். நல்லாவே ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் குடுத்திருக்கு. இப்போ அடுத்தபடியா மேஜரா ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது, முதல் ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்றதா நமக்கு வந்து லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து நியூஸஸ்லாம் வந்திருக்கு. யுஎஸ் யுஎஸ் ஆம் யுஎஸ் பிசி நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரேட் கட் ஆக போகுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக போகுது. அப்படிங்கிற அப்டேட் வந்துச்சு. அதனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். அப்படிங்கிறது முதல் ரீசன். 2வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, அதோட கட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 25 பிபிஎஸ் வந்து கட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் நியூஸஸ MT4லயோ அல்லது நீங்க ட்ரேடிங் வியூல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கட் ரேட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் 3வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, எதுவுமே கிடையாது. ஒரு ஷார்ட் டெர்ம் செல் கரெக்ஷன் ஆயிட்டு கிளியரா மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஓவரால் வியூ. ஸோ டெக்னிக்கலாவும் சரி, ஃபண்டமெண்டலாவும் சரி, என்னென்ன ரீசனால வந்து கோல்டு வந்து ஒரு செல் ஆயிட்டு லாங் டெர்ம்ல புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயிலா சொல்லியிருந்தேன். ஸோ இதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா, மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. எந்த டைம்லனாலும் நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு நானும் சரி, நம்மளோட டீமும் சரி ரொம்பவே தயாரா இருக்கோம். ஸோ எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கு ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும், ட்ரேடிங் அப்டேட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட விஐபி சேனல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை குடுக்குறது மூலமா, உங்களுக்கு இந்த மாரி மென்மேலும் தகவல் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். ஸோ எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.